ஓபிஜி எக்ஸ்ரே எடுத்த பிறகு இந்த நார்மல் சிபிசிடி ஸ்கேன் எடுக்க சொல்றீங்களே, எதுக்கு டாக்டர்? இந்த டவுட் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்குமா. ஓபிஜி அப்படிங்கிறது ஒரு 2D இமேஜ் பார்க்குற மாதிரி, எல்லா டென்டல் ப்ராப்ளம்ஸும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. சிபிசிடி ஸ்கேன் வந்து ஒரு 3D மூவி பார்க்குற மாதிரி. இதுல என்ன ஸ்பெஷல் டாக்டர்? ஒரு ட்ரீட்மெண்ட் நல்ல மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ப்ராப்பர் டயக்னோசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டயக்னோசிஸ் நம்ம சரியாக பண்ணணும்னா நமக்கு சிபிசிடி ஸ்கேன் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இம்ப்ளான்ட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாபோட சைஸ் என்ன இருக்குது, அதோட போன் நேச்சர் எப்படி இருக்குது, அதோட நர்வ்ஸ் சப்ளை எங்கே இருக்குது, சைனஸ் எங்கே இருக்குது மாதிரி ஃபைன் டீட்டெயில்ஸ் நமக்கு இது தெளிவாக கிடைக்குது. இம்ப்ளான்ட் பிளான் பேஷண்ட் நம்ம பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இம்ப்ளான்டோட சைஸ் என்ன இருக்குது, அது என்ன ஆங்குலேஷனில் இருக்கணும், என்ன டெப்த்தில் இருக்கணும் மாதிரியான ஒரு மார்க் சர்ஜரி கூட இந்த சிபிசிடி ஸ்கேனில் நம்மளால் நல்ல முறையில் பண்ண முடியுது. இது ஒரு கூகுள் மேப் மாதிரின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாமா. ஓபிஜிங்கிறது ஒரு பில்டிங்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம பார்க்குற மாதிரி. அந்த பில்டிங்குள்ளே போய் அது ரூம் சைஸ் என்ன இருக்குது, எத்தனை ரூம்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது சிபிசிடி ஸ்கேன். வேற என்ன யூஸ் டாக்டர் இருக்கு இந்த ஸ்கேன்ல? சரி, நீங்கள் ரூட் கனால் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ரூட் கனால் பண்ணக்கூடிய டூத்லோட ரூட் ஃப்ராக்சர்ஸ் இருக்குதா, அது எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை அதோட இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்க மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நார்மல் எக்ஸ்ரேல நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் சிபிசிடி ஸ்கேனில் நல்ல முறையில் நமக்கு கிடைக்குது. ஒரு விஸ்டம் டூத் ரிமூவல் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஸ்டம் டூத்தோட ரூட்ஸ் வந்து நர்வ் பக்கத்தில் இருக்குதா, இல்லை சேஃபாக இருக்காங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணலாம். சிஸ்ட் ரிமூவல் பண்ணுறோம், ஜா ஃப்ராக்சர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த பிளானிங்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. When precision matters, CBCT scan makes a difference.